அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபில் ஹப்பத்தி சௌதாய் ஷிஃபாவுன் மின் குல்லி தாயின் இல்ல சாம. கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது, மரணத்தை தவிர என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, மரணமும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணத்தை நோய்க்கு ஒப்பாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வைதா மரில்து ஃபஹு யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பற்றால் நிவாரணம் கொடுப்பவன். அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறார்கள். வல்லதி யுமீத்தினி சும்ம யுஹ்யீன், மரணிக்கச் செய்பவனும் உயிர்ப்பிக்கச் செய்பவனும் அல்லாஹுதான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ இந்த இடத்திலே பாருங்கள், வைதா மரில்து ஃபஹு யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பற்றால் குணமடைய செய்பவன் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை எப்படி சொல்கிறார்கள், வல்லதி யுமீத்துனி, மரணிக்கச் செய்பவனும் சும்ம யுஹ்யீன், உயிர்ப்பிக்கச் செய்பவனும் அல்லாஹுதான். அப்போ மரணம் என்பதை நோய் என்பதாகவும் உயிர்ப்பிப்பதை நிவாரணம் என்பதாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹுதான் நோயை படைத்து நிவாரணத்தையும் படைத்திருக்கின்றான். அப்போ மரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோய் என்பதாக சொல்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய் என்பதாக சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். அப்போ சொர்க்கத்திலே மரணமில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் நோயில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான். அந்த வாழ்க்கையை எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.